சிறந்த பேச்சாளர், சொல்வேந்தர் மதிப்பிற்குரிய ஹிமாயுன் கபீர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போ முக்குளத்தோர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கும் ஒற்றுமை நல்லின விருந்துக்கு வருகை வந்திருக்க உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி நாள் வாழ்த்துக்கள், நல நாள் வாழ்த்துக்கள். இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த எண்ணூர் தம்பி எழில் ராமன் அவர்களுக்கும், இந்த ஈப்போ சங்கத்தை நிறுவி அதன் செயல்பாட்டு வரவுகளை செய்து கொண்டிருக்கும் ஆரியூர் தம்பி தவசீலம் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய தலைவர் ஐயா தங்கவேல் அவர்களுக்கும், மருத்துவம் படித்தாரா மான தமிழர்களின் வரலாறு படித்தாரா என்று தெரியாத அளவுக்கு எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் பேராசிரியர் முனைவர் ஜெயராஜ் அவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கக்கூடிய என்னுயிர் தம்பி நாம் தமிழர் கட்சியின் கொள்கை மறைவன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும், அண்ணனின் நிழலாக அண்ணன் சீமானின் நிழலாக இருக்கக்கூடிய என்னுயிர் அத்தான் தேவேந்திரன் அவர்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி நாள் வாழ்த்துக்கள், நல நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் நாம் தமிழர் என்று பேசுகிறீர்களே, முக்குளத்தோர் சங்கம் அமைத்திருக்கும் இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் செல்வது சரியா முறையா என்று நாடு புறப்படும் முன் எங்களிடம் கேட்டார்கள். ஏனப்பா, தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரெட்டியார் நலசங்கத்தில் கலந்து கொள்ளும் போது மான தமிழர்கள் நடத்தக்கூடிய முக்குளத்தோர் சங்கத்தில் நாங்கள் கலப்பது உங்களுக்கு என்ன வருகிறது? கோலாலம்பிருந்து இந்த பகுதியை வரும் பொழுது மலேசியா முழுதும் காடாக இருக்கிறது. உலக ஐநா மன்றம் வரையறை செய்கிறது, எந்த நாடு ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, ஆரோக்கியமான நாடு எந்த நாடு என்றால், வேணா கையில வச்சுக்கிறேன் தங்கச்சி, எந்த நாடு ஒரு வளமான நாடு என்றால் அந்த நாட்டில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களோ, பள்ளி கல்லூரி பல்கலைக்கழக கட்டடங்களோ, உயர்ந்த தொழிற்சாலைகளோ அல்ல. எந்த நாடு தன் நிலப்பரப்பில் 1/3 பகுதியை காடாக வைத்துள்ளதோ அந்த நாடுதான் வளமையான நாடு என்று ஐநா மன்றம் வரையறை செய்கிறது. அப்படி என்றால் இந்த மலேசியா திருநாடு 2/3 பகுதியை காடாக வைத்திருக்கிறது. இந்த அரசுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. ஒரு காடு காடாக இருக்க வேண்டும் என்றால் அந்த காட்டின் வளம் மிக்க ஒரு உயிரினம் இருக்கிறது, அதுதான் டைகர். பந்தரா டைகரிஸ் ஜக்சோனா என்ற மலைய காட்டு புலிதான் அதற்கு மூலகாரம். காடு இல்லை என்றால் நாடு இல்லை. அந்த எக்காலஜிக்கல் ஜோன், பயோடைவர்சிட்டி ஜோன், அதுல தலையில இருக்கிறது தான் டைகர். அந்த இது இந்த மலேசியா காட்டில் இருக்கிற அந்த 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 டைகரின் வரலாற்றை படிக்கும் பொழுது இந்தியன் டைகர், ஹிமாலயன் டைகர், சைபீரியன் டைகர், மலேசியன் டைகர். டைகர் இஸ் எ டெரிட்டோரியல் அனிமல். புலி என்பது தன் எல்லையை காப்பதற்காக போராடக்கூடிய ஒரு விலங்கு. அந்த விலங்கை இந்த நாடு போற்றுகிறது, இந்த நாடு தேசிய விலங்காக வைத்திருக்கிறது போது இந்த நாட்டிற்கு ஒரு ராயல் சல்யூட். டைகர் இஸ் எ டிசிப்ளின் அனிமல். விலங்குகளிலேயே விலங்குகளே ஒழுக்கமான ஒரு மிருகம் இருக்கிறது என்றால் தட் இஸ் புலி, டைகர் தான். டைகர் இஸ் எ மர்டர் பட் நாட் கில்லர். தன் பசிக்காக மட்டும்தான் அது வேட்டையாடும், வேற எதற்காக வேட்டையாடுது? இப்படி ஒரு ஒழுங்கு கொண்ட ஒரு மிருகத்தை, ஒரு உயிரினத்தை இந்த நாட்டின் தேசிய விலங்காக வைத்திருக்கிற மலேசிய அரசுக்கு என் சார்பாக, மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழும் தமிழரும் ஏன் இந்த நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும்? யார் இங்கு தமிழர்கள்?
யார் தமிழை தாய்மொழியாக கொண்டு யார் தமிழை தன் உயிர்மொழியாக வைத்திருக்கிறார்களோ அவரே தமிழர்கள். தமிழனுக்கு என்ற ஒரு பெருமை உண்டு. உங்களுக்கு ஒருவனை நான் அடையாளம் காட்ட வேண்டும், ஒருவனை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அவன் பெயர் ராஜராஜ குஞ்சரமல்ல என்கிற பெருந்தச்சன், the great architect wonder of the world. தஞ்சாவூர் பெருவுடையார் ஆலயம், நான் என் ஊரில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் ஆலயம் தான். 3 அடி அஸ்திவாரம், 3 அடி அஸ்திவாரம், 1,50,000 டன் கற்கள், அதன் மேலே இருக்கிறது 80 டன் கல். அந்த கோபுரத்து மேலே இருக்கிற வட்டக்கல் எப்படி சாரம் அமைத்தான், அதற்கான தொழில்நுட்ப வரைபடம் எவ்வாறு வரைந்தான், எத்தனை வரைபடங்களை வரைந்தான், அந்த தொழில்நுட்பத்தின் வாய்ப்பாடு என்ன, இதெல்லாம் எப்படி செய்தான், சாந்து இல்லாமல் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்த இந்த கல்லை எவ்வாறு அவன் கட்டுமானம் செய்தான், 216 அடிக்கு அந்த 80 டன் கல்லை உயர்த்துவதாக இருந்தால் ஒரு மின் தூக்கி தேவை, அந்த காலத்தில் அது இருந்ததா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். இது அத்தனைக்கும் ஒருவன் தான் பதில் சொல்ல முடியும். அவன் தான் பெருந்தச்சன் என்கிற குஞ்சர மன்னன். தமிழன் தமிழன் தமிழன். இப்படி எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு இனம், எண்ணற்ற பெருமைகளை கொண்ட ஒரு இனம் இன்று அடிமையாக வாழ்கிறது. உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த இனம், உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம். ஓடுகின்ற ஆற்று நீரில் ஓடுகின்ற ஆற்று நீரை தடுத்து அதன் மேல் அணை கட்டக்கூடிய ஆகச்சிறந்த அறிவியலை வைத்திருந்தவன் தமிழன். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவன், மூத்த தமிழ் கொடி கொணரில் மூத்தவன், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர் திசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர், இன்னலும் இயேசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவனம் தெய்யத்தை இறமையர். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்றினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். வான்மிகில் மலையிடை வாழ்க்கையை தொடங்கியவர், வளர்ந்தரும் குறிஞ்சியல் காதலை உணர்ந்தவர், தேனரும் முல்லை மருதம் நெய்தல் தீர் ஆய்ந்து நல் இல்லறம் வகித்தவர், காந்தரும் புலனையும் கண்ணனையும் கண்டவர், கடலின் பரப்பை கடந்தையில் சென்றவர். ஏன் தெரியுமா தம்பி, இவர்கள் தமிழர்கள் என்றினும் என்ன, இன்று இவர் அடிமைகள். தொன்று தொட்டு தோன்றலின் பெருமைகள், தோல்வி என்பதே தோன்றிடாத வீரர்கள், கன்று முற்றிய பாலை குடிப்பினும் காதலிலும் வீரத்திலும் எச்சில் காணாதவர், குன்றையும் மலையும் கொடையா வழங்கியவர், கோடி இலக்கணம் இலக்கியம் கண்டோர் என்றோ பிறந்தவர். இவர்கள் தமிழர்கள் என்றும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இப்படிதான் பாவலர் பெருஞ்சித்தனைகளுக்கு பாடி சென்று இருக்கிறான். தமிழ்தான் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் காற்று, தமிழ்தான் எங்கள் வாழ்வு. தமிழ் என்பது மொழியில் அன்பான மக்களே, நான் பள்ளிக்கூட என்னிடம் பயில விடக்கூடிய மாணவரிடத்தில் கேட்பேன், நான் உன்னை அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறாயா, இல்லை உன்னை அடையாளப்படுத்துகிற விரும்புகிறாய் என்று கேட்பேன் நான். அவன் சொல்வான், என் பெயர் இது, என் அப்பாவின் பெயர், என் தெரு, என் மாவட்டம், அது அட்ரஸ், அது விலாசம். தமிழன் என்பதை எனக்கான ஆகச் சிறந்த அடையாளம், வேறொன்றும் எனக்கு தேவையில்லை. என் கல்லூரியில் இயக்குனர் தம்பி சமுத்திரகனி ஒரு படம் எடுத்தார், அடுத்த சாட்டை என்ற ஒரு படம். அதில் நானும் நடித்திருக்கிறேன் ஒரு ஆசிரியராக. அவர் சொல்வார் என்னிடத்தில், அண்ணா, தமிழன் எப்பொழுதும் கூட்டமாக இருப்பான், ஆனால் தனித்தனியாக சிந்திப்பான். நீங்க நினைப்பீங்க முக்குளத்தோர் சங்கம் பிற சாதிக்கு எதிரானதா? இல்ல, என் இனத்தின் மீது எனக்கு பற்று, பிற இனத்தின் மீது எனக்கு நட்பு. அதுபோல்தான் முக்குளத்தோர் சங்கம் இங்கே இருப்பவர்கள், அந்த சாதியின் மீது பற்று, பிற சாதியின் மீது நட்பு. நாங்கள் யாரையும் பகைக்க வெறுக்க வந்தவர் அல்ல. நட்புனா சும்மா இல்ல, நட்பு. ஐயா அறிவுமதி, அண்ணன் அறிவுமதி அவர்கள் அவர் நட்பு காதங்கிற புத்தகத்தில் சொல்லுவார், சிறுதுளியே கடல் என்கிறது காமம், அந்த கடலும் சிறுதுளி என்கிறது நட்பு. அப்படி ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு இனத்தின் கூட்டத்தின் மக்கள் தான் எங்களை அழைத்து நீங்கள் பேச அழைத்திருக்கிறீர்கள். காரணம் என்ன? நீங்க உலகத்தில் எந்த மூலையில் சென்றாலும் நீங்கள் தமிழராக நீங்கள் வாழ்கிறீர்கள். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே. எங்கள் நாட்டில் பிறந்தாலும் அயலான் அயலானே. 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்று வரை தமிழை மறக்காமல் இருப்பதற்கு காரணம் முருகனும் அவன் வழிபாடும் தான் காரணம். எப்படி மொரிசியஸ் சென்றவர்கள் தமிழை மறந்தார்களோ, பிஜிக்கு சென்றவர்கள் எப்படி தமிழை மறந்தார்களோ, செசல்ஸ் சென்றவர்கள் எப்படி தமிழை மறந்தார்களோ, அப்படி வழி இல்லாமல் இன்றும் இங்கே மலைசால் தமிழ் வாழுகிறது என்றால் அந்த வழிபாட்டுக்குரிய முருகன் தான் காரணம்.
நாங்கள் ஒரு முருகன் வைத்திருக்கிறோம். இப்படி அல்ல, வேலோடும் வாளோடும் இருக்கிற கருத்த நிறத்தோட முறுக்கு ஏறிய உடல்களோட இருக்கும் முருகன். அவன் எங்கள் முப்பாட்டன், எங்கள் மூதாதை, எங்கள் மனக்காவலன், எங்கள் நாட்டுக்காவலன். அவன்தான். அப்படி அதுபோல நீங்க நினைக்கிறான் கையெழுத்து போடக்கூடியது பார்ப்பேன். இந்த மாணவர்கள்லாம், என் மாணவர்கள்லாம் கேட்பேன். ஒரு 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான்னா யாரெல்லாம் தமிழ்ல கையெழுத்து போடுற, கை தூக்குனா 1000 மாணவர்களை நம்புங்க நீங்க, ஒரு 10 பேர் தான் கை தூக்குவான். தமிழ்ல கையெழுத்திடுவது எங்களுக்கு கற்பிச்சு தரல. என் அப்பனின் இன்சியலை என் அம்மாவின் மொழியில் போடுவதுதான் எனக்கான அடையாளம். ஆனா இப்ப என்னது, பிரெஸ்டீஜ் சைன், பேரு தமிழ்ல வைக்கிறது இல்ல. அபர்ணா, ஷிமோகா, யாசிகா. யாசிகான்னு நம்மளால பேர் வைக்கலாம். யாசிகான்னு பேர் வச்சா நம்பி கூப்பிடுங்க, வாடி பிச்சைக்காரி அப்படின்னு கூப்பிடலாம். யாசிகான பிச்சைக்காரி, அபர்ணா பேரு அம்மனமானவள். இதெல்லாம் விட்டு ஒழித்து நீங்கள் தமிழராக வாழ வேண்டும், தமிழ் பேரை வைக்க வேண்டும், தமிழை உச்சரிக்க வேண்டும், தமிழை மறந்துவிடக் கூடாது. இன்று எது என்னை உங்களை இணைத்தது? நான் அல்லாஹ்வை கும்பிடுகிறேன், என் தம்பி ஒருவன் கர்த்தரை ஜீசஸை வழிபடுகிறான், இன்னொருவன் பௌத்தத்தை வழிபடுகிறான், இன்னொருவன் முருகனை வழிபடுகிறான். எங்கள் மூவரை இணைப்பது மொழிதான், தமிழ் தான். அதுதான் எங்கள் மூச்சு. இன்று அல்லாஹ்வை கும்பிடக்கூடிய நான் நாளை முருகனை வழிபடுவேன், நாளை ஜீசஸை வழிபடுவேன், நாளை பௌத்தத்துக்கு நான் செல்வேன். எந்த மதத்துக்கும் என்னால் போக முடியும். ஒரு நாள் நான் தெலுங்கனாகவோ, மராட்டியானாகவோ, மலையானாகவோ, சீனனாகவோ ஒருபோதும் என்னால் மாற முடியாது. எது மாற முடியாத ஒன்றோ அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்தை சுமந்துதான் நாங்கள் இவ்வளவு தூரம் பயணித்து வந்திருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் காத்திருந்தீர்கள். ஒரு 1/2 மணி நேரம் தாமதம். உங்கள்கிட்ட நான் வருத்தம் கேட்டுக்கணும். நாங்க போட்ட கணக்குல தப்பு. இப்படி நானும் என் தம்பி சங்கர் இருக்காரு, மலேசியாவில் இருக்காரு. அவர் எங்க கட்சியோட ஆதரவாளர். தேர்தல் நேரத்தில் லீவை போட்டு வேலையை போட்டு தொழில் விட்டு அங்கே வந்துடுவார் பரப்புரைக்கு. அவர் அப்படியே தம்பிக்காரில் வரக்குள்ள கொஞ்சம் எங்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதுதான். ஆனாலும் இந்த உங்களை எல்லாம் பார்க்கல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் அந்த தொடர்பில் இங்கே நடந்த இந்த மகள்கள்லாம் பார்த்த ரொம்ப அழகாக ஆடினாங்க. அந்த உரிமை மேலாம் அதில் இப்போ இங்கே வச்சிருக்கேன். இன்னைக்கு இங்கே நீங்கள் சண்டை மேளத்தை கொண்டு வந்துருக்கோன்னு பயந்தான் நான். எங்க ஊர்ல சண்டை மேளம் வந்துருச்சு, கேரளாக்காரன் அடிக்கிற சண்டை மேளம் வந்துருச்சு. என்னது, பிரெஸ்டீஜ் சைன். எல்லாம் இங்க கவர்ச்சி. அது ஒரு கௌரவ அடையாளமாக்கப்பட்டது. எவ்வளவு அழுக்கா இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும், எத்தனை குடிகாரமா இருந்தாலும், என் அப்பன் தான், எதிர்த்த வீட்டுக்காரன் அழகா இருந்தா அவனை நான் அப்பனாக கொள்ள முடியாது, ஒருபோதும் முடியாது. அதுபோல் நீங்கள் ஒருபோதும் உங்கள் பண்பாட்டை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்கிறார் எங்கள் நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி அந்த பண்பாட்டு விளிம்பியங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடியவர் நீங்கள் ஒருபோதும் அதை விட்டு விடாதீர்கள். எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள். எனக்கு முன்னாடி பேசின எங்க மருத்துவரையா சொன்னாங்க, மருதுவின் மகன் துரைசாமி இங்க வரும்பொழுது அவனுக்கு 15 வயசு. அவனுக்கு 15 வயசு. இந்திய சுதந்திரத்துக்கு முதல் நாடு கடத்தப்பட்டவன் எங்கள் மன்னரின் மகன். மருது சகோதரர் சிவகங்கை சீமை ஆண்ட எங்கள் மன்னரின் மகன் 1802 நாடு கடத்தப்பட்டான். 15 வயது. வேல்ஸ் வருகிறான், பினாங்குக்கு வேல்ஸ் வருகிறான். 1818 வேல்ஸ் வருகிறான். துரைசாமியை பார்க்கிறான். பார்த்த பொழுது அவன் சொல்கிறான், நான் துரைசாமியை பார்த்த பொழுது என் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல இருக்கிறது என்று மருது டைரிங்கிற அவனோட புத்தகத்தில் பதிவு செய்கிறான். அவன் வரும்பொழுது, இங்க வரும்பொழுது 30 வயசு துரைசாமிக்கு. 30 வயசு. 70 வயசு கிழவனை போல இருந்திருக்கிறான். அந்த ராஜ குடும்பத்து வாரிசு, மன்னர் வாரிசு. அந்த வாரிசின் டிஎன்ஏ தான் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், வேற யாரும் அல்ல. அந்த மருதின் வாரிசுகள், நாடு கடத்தப்பட்டவன். எங்கள் வரலாற்றில் அது இல்லை. எங்கள் வரலாற்றில் இல்லை. வேலுநாச்சியார் என்ற மாபெரும் வெள்ளக்காரனை எதிர்த்து முதலாக நாட்டை இழந்தாலும் இந்திய திருநாட்டில் வெள்ளையனை எதிர்த்து முதலாக இழந்த நிலத்தை மீட்ட மானமரத்தை எங்கள் அப்பத்தா வேலுநாச்சியார் கழுத்திலே காலை வைத்து வாளை வைத்து அவனுக்கு மன்னிப்பு பிச்சை கொண்டு திருப்பி எடுத்தார். இந்த வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். வரலாற்றை மறந்த இனம் ஒருபோதும் வரலாற்றை படைக்காது. வரலாற்றை மறந்த இனம் ஒருபோதும் வரலாற்றில் எழுச்சி கொள்ளாது. Those the one who forget the past are condemned to repeat it again. கடந்த கால வாழ்க்கை எவனெல்லாம் மறக்கின்றான் அவன் மீண்டும் சபிக்கப்படுகிறான் என்கிறது ஒரு பழமொழி.
நீங்கள் வரலாற்றை மறந்த கூட்டமாக மாறிவிடக் கூடாது அன்பான உறவுகளே. அதற்கு தான் என் தம்பிகள் இவ்வளவு சிரமப்பட்டு இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் எப்பொழுதும் மேடையில் எதை பேசுவோமோ அதை நான் இங்கு பேசவில்லை. அதற்கு இங்கு அனுமதி இல்லை. பதிவு செய்கிற கருவி கூட இங்கே வைக்கக்கூடாது என்று கட்டுப்பாடுகளும் இருக்கிறோம். ஆனாலும் கண்டென்ட் இல்லாதவன் தான் அந்த டைட்டில் மீறி போவான். எங்களுக்கு பேசுறதுக்கு 1000 இருக்கிறது. வழிகளை சுமந்த ஒரு வாரிசின் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தலைமுறைகளுக்கு எங்கள் இனத்தின் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் வீரத்தையும் மரத்தையும் அறத்தையும் போதிக்க வேண்டிய கடமை இந்த இனத்தில் பிறந்த எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் உங்களிடம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் குறைவாக இருக்கிறது. அடுத்து என் தம்பி பேச வேண்டும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். அன்பான உறவுகளே, எனக்கு என்ன நிறைய பேச வேண்டும். ஆனாலும் ஏதோ இந்த கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டத்தை மீறி வார்த்தைகள் இதய அறையிலிருந்து 1-2 படியில் ஒரு அரிசி அள்ளுவோம். எப்படி படியில் அரிசியை அள்ளினாலும் 1-2 அரிசி சிந்தத்தான் செய்யும். சிந்துகின்ற அரிசியை வைத்து எங்கள் பாஸ்போர்ட் காப்பியெல்லாம் அரசிடத்தில் இருக்கிறது. நாளை மறுநாள் தமிழ்நாட்டில் வேலையும் இருக்கிறது. எல்லாம் கெட்டுவிடும் என்ற காரணத்தினாலே அந்த எல்லைக்குள் இருந்து உங்களை சந்தித்து உங்களோட உரையாடி சென்று நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை நான் சந்திப்பேன். அதற்கு நான் வருவேன். இந்த முக்குளத்தோர் சங்கம் மென்மேலும் வளர வேண்டும். தமிழர்கள் நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். சுவாதி இரண்டுடைய வேர்களை சாற்றங்கால் நீதிமொழி நெருமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிகுலத்தோர் பட்டாங்கள் உள்ளபடி பிறப்பின் அடிப்படையில் அல்ல, நாங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமம். யுவர் ஆட்டிடியூட் வில் டிட்டர்மைன் யுவர் ஆட்டிடியூட். உங்கள் நடத்தை தான் உங்களுக்கான உயரத்தை கூட்டும் என்ற உலகின் ஆகச் சிறந்த பண்பாட்டு விடிமையத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு இனத்தின் கூட்டத்தின் மக்கள் நாம் அனைவரும். நீங்களும் தமிழர், நானும் தமிழர். நாம் எப்பொழுதும் தமிழராக வாழும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுச்சிமிகு தமிழ் சொற்பொழிவினை ஆற்றிய நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் ஹிமாயுன் கபீர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக மிகவும் சிறப்பாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ பேரா முக்குளத்தோர் சங்கம் பெருமையுடன் ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழும் தமிழரும் என்ற ஒற்றுமை நல்லிணக்க விருந்து நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக எழுச்சிமிகு தமிழ் சொற்பொழிவுகளை நாம் அனைவருமே கேட்டு இன்புற்றுக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக அடுத்த நிகழ்வுக்கு நாம் செல்லவிருக்கின்றோம். மீண்டும் ஒரு பரதம் இடம்பெறவிருக்கின்றது. செல்வி என் தர்ஷாயினி மற்றும் என் ஷஷ்மினா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.